வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான முளைக்கட்டிய பயிர் வச்சு ஒரு மசாலா செய்யலாங்க. இது சப்பாத்திக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போங்க. நான் இதில் சுரைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செய்திருந்தேங்க. முளைக்கட்டிய பயிர் நம்ம ஒரு கப் எடுத்துப்போம். சுரைக்காய் இதே போல் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோவும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு முளைக்கட்டிய பயிர், சுரைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. வெயிட் போட்டு 3 சவுண்டு நம்ம விசில் சவுண்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிப்போம். ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு பல், சின்ன பீஸ் இஞ்சி, இது மூணுமே நம்ம அரைச்சிடலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த காய்கறிகளை வேக வச்சு முளைக்கட்டிய பயிர், சுரைக்காய், உருளைக்கிழங்கு இதை வேக வச்சு இறக்கி வச்சாச்சு. இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு பட்டை, லவங்கம், ஒரு 2 லவங்கம் போட்டுடலாங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இது கூடவே தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டு வதக்கிடலாம். காரம் அதிகம் தேவைப்பட விரும்புகிறவங்க இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வேக வச்சுருந்த முளைக்கட்டிய பயிர் இதில் சேர்த்துடலாங்க. உப்பு இதுக்கு பார்த்து போட்டுடலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இறக்க போகிற டயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் போட்டுட்டு கலந்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிடுவோங்க. கொஞ்சம் பட்டரும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா கட் பண்ணி மேலே தூவிட்டு இறக்கிடுவோம். அருமையான முளைக்கட்டிய பயிர் மசாலா தயாராகிடுச்சுங்க. சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ்ங்க. நிறைய ப்ரோட்டீன், நார்ச்சத்து உள்ள இந்த முளைக்கட்டிய பயிர் வச்சு இன்றைக்கி இந்த மசாலா செய்திருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.